முக்கிய செய்திகள். மண்ணெண்ணெய் சமையல் எரிவாயு விலை உயர்வை எதிர்த்து நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டம். ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசிற்கு நெருக்கடி. பெட்ரோலிய பொருட்களின் மீதான உள்ளூர் வரியை குறைக்க வேண்டும். மாநில அரசுகளுக்கு காங்கிரஸ் வேண்டுகோள். தேமுதிக உறுப்பினர்கள் சேர்ப்பு. கேப்டன் விஜயகாந்த் முக்கிய வேண்டுகோள். சாய்பாபா ஆசிரமத்தில் இருந்து வேனில் கடத்தப்பட்ட ரூபாய் நோட்டு மூட்டைகள். முக்கிய புள்ளிகளிடம் போலீஸ் விசாரணை. வணக்கம். வணக்கம். விரிவான செய்திகள். டீசல், மண்ணெண்ணெய், சமையல் எரிவாயு விலை உயர்வை எதிர்த்து நாட்டின் பல்வேறு பகுதிகளில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. இதனால் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசுக்கு நெருக்கடி ஏற்பட்டுள்ளது. டீசல், சமையல் எரிவாயு விலை உயர்விற்கு காரணமான மத்திய அரசை கண்டித்து கவுண்டம்பாளையத்தில் பாஜகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் டீசல் விலையை குறைக்க கோரி அகில இந்திய அளவில் லாரிகள் வேலைநிறுத்தம் செய்வது குறித்து புதுடெல்லியில் நாளை நடைபெறும் அகில இந்திய மோட்டார் போக்குவரத்து காங்கிரசின் அவசர கூட்டத்தில் முடிவு எடுக்கப்படவுள்ளது. இதனிடையே டீசல் விலை உயர்வுக்கு எதிர்ப்பு தெரிவித்து கேரளாவில் தனியார் பேருந்து உரிமையாளர்கள் வரும் 29ஆம் தேதி ஒருநாள் அடைகால வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபடவுள்ளனர். அத்தியாவசிய எரிபொருட்களின் விலை உயர்வை திரும்பப் பெற கோரி போராட்டம் நடத்த பாரதிய ஜனதா கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சிகள் அறிவிப்பு வெளியிட்டுள்ளன. விலை உயர்வை திரும்ப பெறாவிட்டால் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசுக்கு அளித்து வரும் ஆதரவை விலக்கிக் கொள்ளப் போவதாக முலாயம் சிங் யாதவ் தலைமையிலான சமாஜ்வாடி கட்சி அறிவித்துள்ளது. பெட்ரோலிய பொருட்கள் மீதான உள்ளூர் வரியை குறைக்குமாறு மாநில அரசுகளுக்கு காங்கிரஸ் வேண்டுகோள் விடுத்துள்ளது. டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் ஜனார்தனன் திவேதி, எண்ணெய் நிறுவனங்களின் நிர்பந்தம் காரணமாக டீசல், சமையல் எரிவாயு, மண்ணெண்ணெய் ஆகியவற்றின் விலை உயர்த்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். டீசல் விலை உயர்வால் அனைத்து பொருள்களின் விலையும் உயரும் என்பது உண்மைதான் என்று ஒப்புக்கொண்ட அவர், அதே சமயத்தில் மானிய சுமைகளை பகிர்ந்து கொள்ள வேண்டியது அவசியம் என்றும் குறிப்பிட்டார். விலையை உயர்த்தினாலும் சாமானிய மக்களின் சுமையை குறைக்கும் வகையில் பெட்ரோலிய பொருள்களின் மீதான சுங்க வரியையும் உற்பத்தி வரியையும் மத்திய அரசு குறைத்துள்ளதால் அரசுக்கு 49,000 கோடி ரூபாய் வருவாய் இழப்பு ஏற்படுவதாக குறிப்பிட்டார். இதேபோல அனைத்து மாநில அரசுகளும் தங்களது நிதி நிலைமைக்கேற்ப பெட்ரோலிய பொருட்கள் மீதான உள்ளூர் வரிகளை குறைக்க வேண்டும் என்றும் திவேதி வேண்டுகோள் விடுத்துள்ளார். காங்கிரஸ் ஆளும் மாநிலங்களில் பெட்ரோலிய பொருட்கள் மீதான உள்ளூர் வரியை குறைக்க கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். கழகத்திற்கு புதிய உறுப்பினர்கள் சேர்க்கும் பணியில் அனைவரும் முழு முயற்சியுடன் ஈடுபட வேண்டும் என்று கேப்டன் விஜயகாந்த் அறிவித்துள்ளார். இதுகுறித்து அறிக்கை ஒன்றை அவர் வெளியிட்டுள்ளார். அதில் கடந்த 2005ஆம் ஆண்டு நடந்த மதுரை மாநாட்டில் மாபெரும் சக்தியை கொண்டு தேசிய முற்போக்கு திராவிட கழகம் துவங்கப்பட்டது. பல லட்சம் உறுப்பினர்கள் கொண்ட இயக்கம் அன்றிலிருந்து இன்று வரை தமிழ்நாட்டில் ஒரு தவிர்க்க முடியாத அரசியல் சக்தியாக உருவெடுத்துள்ளது என்று கேப்டன் குறிப்பிட்டுள்ளார். கடந்த 2006ஆம் ஆண்டில் நடந்த சட்டமன்ற தேர்தல்கள், 2009ஆம் ஆண்டில் நடந்த நாடாளுமன்ற தேர்தல்கள், இடையில் நடைபெற்ற 10 இடைத்தேர்தல்களையும் சந்தித்த இந்த இயக்கம் மக்களுக்காக பல போராட்டங்களை நடத்தி வந்துள்ளது. மக்களின் நல்லெண்ணத்தை பெற்றதால் தமிழகத்தில் நடந்த சட்டமன்ற தேர்தலில் 29 இடங்களில் வெற்றி பெற்று முக்கிய எதிர்க்கட்சியாக தேமுதிக முன்னேறியுள்ளது என்று கேப்டன் விஜயகாந்த் குறிப்பிட்டுள்ளார். இளைஞர்களின் சக்தியாக உருவெடுத்துள்ள தேமுதிக சாதி, மத, இன, மொழி வேறுபாடுகள் இன்றி அனைவருக்கும் பொதுவான அரசியல் கட்சியாக வளர்ந்து வருகிறது என்று தெரிவித்துள்ள கேப்டன், தமிழகத்தில் ஊழலையும் வறுமையும் ஒழிப்போம் முழக்கத்தோடு ஒரு அரசியலை அறிமுகப்படுத்தி தேமுதிக புதிய சாதனை படைத்துள்ளதாக தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். தேமுதிகவின் அரசியல் நோக்கத்தையும் செயல்படும் முறைகளையும் கண்டு தேமுதிக துவங்கிய நாள் முதல் இன்று வரை லட்சக்கணக்கான உறுப்பினர்கள் இயக்கத்தில் இணைந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். இந்த ஆண்டு ஜனவரி 1 தேதிக்கு முன்பு உறுப்பினர்களாக சேர்ந்தவர்கள் தங்களை மீண்டும் உறுப்பினர்களாக புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்திய கேப்டன்,
இந்த ஆண்டு ஜனவரி மாதத்தில் இருந்து உறுப்பினர்களாக சேர்ந்தவர்கள் புதுப்பிக்க தேவையில்லை என்று தெரிவித்தார். புதிய உறுப்பினர்களை கழகத்தில் சேர்க்கும் பணியில் மாவட்ட செயலாளர்களும் நகர, ஒன்றிய, பேரூர் பகுதி, வட்ட, கிளைக்கழக நிர்வாகிகள் முழு மூச்சுடன் செயல்பட வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். அவர் இந்த திட்டத்தை ஆகஸ்ட் மாத இறுதிக்குள் நடத்தி முடிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தியுள்ளார். உறுப்பினர் படிவங்களை தலைமை கழகத்திடம் இருந்து பெற்றுக்கொள்ள வலியுறுத்தியுள்ள கேப்டன் விஜயகாந்த், கழகத்தில் உறுப்பினர்களை சேர்க்கும் பணியில் அனைவரும் முழு முயற்சியுடன் ஈடுபட வேண்டும் என்று தனது அறிக்கையில் கேட்டுக் கொண்டுள்ளார். சத்ய சாய்பாபா அறக்கட்டளைக்கு சொந்தமான வாகனத்திலிருந்து பணம் கொண்டு செல்லப்பட்டது தொடர்பாக சாய்பாபாவின் உறவினரிடம் காவல்துறையினர் விசாரணை நடத்தினர். சத்ய சாய்பாபா அறக்கட்டளைக்கு சொந்தமான பணம் மற்றும் நகைகளை முறைகேடாக சிலர் கடத்தி செல்வதாக புகார்கள் எழுந்துள்ளது. அறக்கட்டளை நிர்வாகிகளே இந்த மோசடியில் ஈடுபடுவதாகவும் குற்றச்சாட்டப்படுகிறது. இந்த நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன் அறக்கட்டளைக்கு சொந்தமான வாகனத்திலிருந்து 35 லட்சம் ரூபாயை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். இது தொடர்பாக சாய்பாபாவின் உறவினரும் அறக்கட்டளை நிர்வாகியுமான ரத்னாகரிடம் காவல்துறையினர் விசாரணை நடத்தினர். Generally, they have inquired about the money which a lot of controversy is going on about that 35 lakhs, and I have answered every question which they have asked, and there is no wrongdoing. We are giving to tell truth. We have no fear. சாய்பாபாவின் பெயரையும் அறக்கட்டளைக்கு உள்ள நன்மதிப்பையும் களங்கப்படுத்த சில ஊடகங்கள் முயற்சி செய்கின்றன என்று அவர் புகார் தெரிவித்தார். உலகிலேயே வேறு எந்த அறக்கட்டளையும் செய்யாத அளவுக்கு மனித நேயத்துடன் பல நலத்திட்டங்களை சாய்பாபா அறக்கட்டளை செய்து வருவதாகவும் ரத்னாகர் கூறினார். இதனிடையே சாய்பாபா அறக்கட்டளையை ஆந்திர அரசு ஏற்று நடத்த வேண்டும் என்று பக்தர்கள் வலியுறுத்தியுள்ளனர். முதலமைச்சர் ஜெயலலிதாவிடம் தங்கள் பகுதியில் தெருவிளக்குகள் எரியவில்லை என்று கொடுக்கப்பட்ட புகார் மீது அவர் எடுத்த நடவடிக்கையால் தற்போது தெருவிளக்குகள் நன்றாக எரிவதாக தமிழக அரசு அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. ஸ்ரீரங்கம் தொகுதி மக்களுக்கு நன்றி தெரிவிக்க முதலமைச்சர் ஜெயலலிதா கடந்த 19ஆம் தேதி சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருந்தார். அப்போது அவரிடம் அந்தநல்லூர் தொகுதி மக்கள் தங்கள் பகுதியில் உள்ள 23 தெரு விளக்குகளில் 13 விளக்குகள் எரியவில்லை என்று புகார் மனு அளித்திருந்தனர். அதன் பேரில் அவர் எடுத்த நடவடிக்கையால் தற்போது பழுதான விளக்குகள் சீரமைக்கப்பட்டு அந்தநல்லூர் தொகுதியில் உள்ள சுபையபுரம் கிராமத்தில் உள்ள 23 விளக்குகளும் நன்கு செயல்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளதாக தமிழக அரசு அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. மேலும் சுபையபுரம் கிராமம் பெரியசாமி வீடு முதல் காமாட்சியம்மன் கோவில் வரை 200 மீட்டர் தொலைவிற்கு 3 மீட்டர் அகலத்திற்கு 3.5 லட்சம் ரூபாய் செலவில் குடிநீர் குழாய் பதிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் இன்னும் 20 நாட்களுக்குள் அந்த பணி முடிக்கப்படும் என்றும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் ஸ்ரீரங்கம் தொகுதியில் 19, 20, 21 ஆகிய தேதிகளில் முதலமைச்சர் சுற்றுப்பயணம் மேற்கொண்டபோது பொதுமக்கள் அவரிடம் தெரிவித்த பல்வேறு பிரச்சினைகளுக்கு முதலமைச்சர் ஜெயலலிதா நடவடிக்கை எடுத்துள்ளார் என்றும் தமிழக அரசு வெளியிட்டுள்ள அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சோமாலிய கடற்கொள்ளையர்களுக்கு தீவிரவாதிகள் சிலர் உதவி செய்து வருவதாக கடத்தப்பட்ட கப்பல் ஊழியர் ஒருவர் தெரிவித்துள்ளார். சோமாலிய கடற்கொள்ளையர்கள் கடத்திச் சென்ற எகிப்து நாட்டுக்கு சொந்தமான எம்இ சூயஸ் கப்பல் மீட்கப்பட்டதை அடுத்து அதிலிருந்து 6 இந்தியர்கள் உட்பட கப்பல் மாலுமிகள் 22 பேர் விடுவிக்கப்பட்டனர். இவ்வாறு மீண்டு வந்த கப்பல் ஊழியரான பிரசாந்த் சவுகான் என்பவர் சோமாலிய கடற்கொள்ளையர்களுக்கு தீவிரவாதிகள் உதவி செய்து வருவதாக கூறியுள்ளார். தீவிரவாதிகள் வழங்கும் பணம் மற்றும் ஆயுதங்களை கொண்டே கடற்கொள்ளையர்கள் கப்பலில் கடத்தலில் ஈடுபடுவதாக அவர் தெரிவித்துள்ளார். இதனிடையே கடற்கொள்ளையர்களிடம் 10 மாதங்களாக சிக்கி தவித்த தமிழகத்தைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் சொந்த ஊர் திரும்பியுள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சலை சேர்ந்த இன்ஃபன் விஜு என்ற அந்த என்ஜினியரை அவரது குடும்பத்தினர் ஆனந்த கண்ணீரோடு வரவேற்றனர். கச்சத்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த ராமேஸ்வரம் மீனவர்களை இலங்கை கடற்படையினர் துப்பாக்கியை காட்டி விரட்டியெடுத்த சம்பவம் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த 3 நாட்களுக்கு முன்பு தமிழக மீனவர்கள் 23 பேரை இலங்கை கடற்படை சிறைப்பிடித்து சென்ற சம்பவம் நாடு முழுவதும் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. அவர்கள் இன்னும் விடுவிக்கப்படாத நிலையில் நேற்று கச்சத்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த ராமேஸ்வரம் மீனவர்களை இலங்கை கடற்படையினர் துரத்தி அடித்துள்ளனர். தமிழக மீனவர்கள் பிடித்து வைத்திருந்த இறால், நண்டு உள்ளிட்டவற்றை கொள்ளையடித்து இலங்கை கடற்படையினர் அட்டூழியம் செய்துள்ளனர். யாரும் மீன்பிடிக்கக்கூடாது என்று துப்பாக்கி முனையில் மீனவர்களை மிரட்டியுள்ளனர். இதனால் உயிர் பிழைத்தால் போதும் என பெரும் நஷ்டத்தோடு மீனவர்கள் கரை திரும்பியுள்ளனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. தலைப்புச் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உங்கள் பிரச்சினைகளுக்கு உடனடி தீர்வு காண 30134600 என்ற கேப்டன் டிவியின் தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். வணக்கம். வணக்கம்.